வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். ராமாயணத்தில் தசரதனுக்கு 4 பிள்ளைகள் இல்லையா? ஏன் தசரதனுக்கு 4 பிள்ளைகள்? பாண்டவர் மாதிரி 5 பிள்ளை கொடுத்துருக்கலாமே, இல்லை கௌரவர் மாதிரி 101 பிள்ளைங்க கொடுத்துருக்கலாமே. ஏன் 4 பிள்ளைங்களை கொடுத்தாரு? இந்து மத தர்மம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலும் ஒரு உள்நோக்கம் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு அறிவிப்பை இதன் மூலம் நமக்கு தெரிவிப்பார்கள். அறிவிப்பை தெரிவிப்பதற்காகவே நிறைய விஷயங்கள், நிறைய நூல்கள், நிறைய கதாபாத்திரங்கள், நிறைய நிகழ்வுகளை இறைவன் நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நிகழ்விலும் இறைவன் தர்மத்தை மீறக்கூடாது. இந்த தர்மத்தை மீறுகின்ற பொழுதுதான் இந்து தர்மம் இன்றைக்கும் அழியாமல் இருப்பதற்கு ஒரே காரணம், அவன் தர்மத்தை மீறாமல் இருக்கிறான். ஒரு யோசனை பண்ணுவான். ஒருத்தன் அடிக்கிற பொழுது இந்து தர்மத்தில் இருக்கக்கூடியவன் கொஞ்சம் யோசிப்பான். அடித்தால் அவனுக்கு வலிக்கும் என்பதை விட, அடித்தால் பின்னால் நமக்கு ஏதாவது கஷ்டம் வருமா, இவனை அடிக்கலாமா, இவன் செய்தது தவறுதானா என்பதை யோசிப்பான். இதுதான் தர்மம். அதனால்தான் இந்து தர்மம் அப்படிங்கிறது இன்றும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ராமன் அவனுடைய தர்மம், அந்த தர்மம் அப்படிங்கிறது ராமன் முதல்ல இருந்த தர்மம். என்ன பண்றான்? தந்தைக்கு மகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறான். அப்பா சொன்ன காட்டுக்கு போயிடலாம். மனைவிக்கு கணவன் எப்படி அமைய வேண்டும், குருவுக்கு சீடன் எப்படி அமைய வேண்டும். இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னா 40 குழந்தைகள் இன்றைக்கு படிக்கிறது. இந்த 40 குழந்தைகளில் எத்தனை குழந்தைகள் இந்த ஆசிரியருக்கு ஏற்ற சீடனாக இருக்கும்? 40 இருக்காது. அதுல 1-2 தான் இருக்கும். அது மாதிரி தான் குருவுக்கு எப்படிப்பட்ட சீடனாக அமைய வேண்டும், விஸ்வாமித்திரருக்கு எப்படி சீடனாக அமைய வேண்டும் என்று அமைந்து அந்த தர்மத்தை மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தான் ராமன். லக்ஷ்மணன் அவர் பாருங்க, அவருடைய தர்மம் பகவானை தூரத்திலிருந்தே ரசிக்க வேண்டும், கிட்டக்க போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தூரமா இருந்தே ரசிச்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு பணிவிடை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அண்ணனாக பார்க்கவில்லை, அவன் இறைவனாக பார்த்தான். அண்ணன் கூறிய வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை. அவனை பாடுறா, ராமன் லட்சுமணன் மாதிரி இருக்காங்க அண்ணன் தம்பி அப்படின்னா. ஏன்னா தம்பி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், உறவு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற தர்மத்தை கொடுத்தான். அடுத்தவன் பரவன். அவனை பாருங்க, இறை கூறிய வார்த்தைக்கு இணங்க மறுபேச்சு பேசல. ராமன் காட்டுக்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டார். உங்களை எதிர்த்து என்னால் பேச முடியாது, உங்களுடைய பாதங்கள் தாங்கிய அந்த பொருளை கொடுங்கள்.
செருப்பை கூட நேராக கேட்கல, உங்கள் பாதங்களை தாங்கக்கூடிய பொருளை கொடுங்கள், அதை வைத்து நான் அரசாட்சி செய்கிறேன். அவனுடைய தர்மம். அவனுக்கு இணையாக அடுத்தவன் அவன் சொல்வதை கேட்டு நடந்து கொண்டான். தர்மம்ங்கிறது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய மனதையும் உடலையும் பக்குவப்படுத்த வேண்டும். ஏன்னா இதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் வரும். இந்த தர்மத்தை மீறுவதை போல் நிறைய விஷயங்கள் நமக்குள்ள வரும். இன்றைக்கு நாம் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா விஷயங்களும் அப்படி வருகின்ற பொழுது, ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு வெள்ளிக்கிழமை நான் புலால் உண்ண மாட்டேன் என்று வெள்ளிக்கிழமையில் ஒரு விரதமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு, அன்றைக்கு என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பருக்கு பிறந்த நாள், நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அங்க போனாக்க பிரியாணி போட்டிருக்கிறாங்க. அது இவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, அந்த பையனையும் சொல்ல முடியாது. அந்த வாசனை இவரை மூக்கை துளைக்குகிறது. ஆனால் அந்த தர்மத்தை மீறாமல் இன்றைக்கு நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படி நினைக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் தர்மம். அந்த தர்மத்தை மீறாமல் எவன் இருக்கிறானோ அவனே வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் எல்லா செல்வங்களையும் பெற முடியும். தர்மத்தை எந்தெந்த இடங்களில் நாம் மீறுகின்றோமோ அப்பொழுது நிறைய தவறுகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அந்த தவறுகளினால் நமக்கு நிறைய சங்கடங்கள் வந்து சேரும். தர்மத்தை மீறாமல் வாழ்வோமாக. எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.